டீடோட்டல் நண்பர்களே, இது இன்னுமே நிறைய பேருக்கு இஷ்யூவா தானங்க இருக்கு. தம் அடிச்சது இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ் கூட வரும். இது வரைக்கும் எதையுமே தொட்டதே இல்லை, அடிச்சதே இல்லை, கண்டிப்பா உங்க ஹார்ட்டுக்கும் நல்லதில்லை. எப்போ பார்த்தாலும் பெலி ஃபேட் பெலி ஃபேட் பெலி ஃபேட் பெலி ஃபேட்டுன்ட்டு வேற யாரும் சொல்லலை, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்டதுனால தான் இதில் கண்டென்ட்டே நான் பண்ண ஆரம்பித்தேன், சரிங்களா? பட் இருந்தாலும் இது இன்னுமே நிறைய பேருக்கு இஷ்யூவாக தானங்க இருக்குது. நீங்கள் எங்கே நீங்கள் நார்மலாக தெருவிலே கூட நடந்து பாருங்களேன், யூ see a lot of people with a lot of belly fat. இது வெரி காமன், நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒரு இஷ்யூ தானே. பட் ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். உங்களோட பெல்லி ஃபேட் இல்லவே இல்லைன்னா அது வரவே வராமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில், அதுக்கப்புறம் இருந்ததுன்னா அதை நம்ம குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது, பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிறது கம்ப்ளீட்லி ஜெனட்டிக்லி பேஸ், சரிங்களா? இப்போ சில பேருக்கு வெளியில் கொழுப்பே இருக்காது, பட் ஆனால் கையில் நிறைய கொழுப்பு இருக்கும், தொடையில் நிறைய கொழுப்பு இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் சேருதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஜெனட்டிக்ஸாக மேட்டர். பட் ஆனால் அப்படி இருந்தால் நம்மளோட தொப்பையை குறைச்சிடவே முடியாதா, எப்பவுமே தொப்பையில் கொழுப்பு தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. ஏன்னா கொழுப்பை நம்ம குறைக்க ஆரம்பித்தோன்னா தொப்பையிலேருந்து மட்டும் போக போகிறதில்ல, எல்லா இடத்துலேருந்தும் போகுது. அதே மாதிரி கையிலேருந்து போச்சுன்னா ஒரு பாயிண்டில் தொப்பையிலேருந்தும் போகும். ஸோ அதனால் நம்ம டிப் நம்பர் 1லேருந்து ஆரம்பிப்போம். டீடோட்டல் நண்பர்களே, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க. இது வரைக்கும் எதையுமே தொட்டதே இல்லை, அடித்ததே இல்லை, சரக்கு தம் அடித்தது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதுக்கு போயிடாதீங்க. பட் ஆனால் யாராவது ஏற்கனவே சரக்கு அடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ரொம்ப எக்ஸஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லிமிட் பண்ணுங்க. அடிக்கணும்னா சூப்பர், பட் ஆனால் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே பெலி ஃபேட் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறோமோ நம்ம பாடி வந்து ஃபேட் பர்னிங்கே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட் டெபாசிட் நிறையவே நடக்க ஆரம்பிக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸ்டமக்கில் ஃபேட்டு. இது எல்லாமே வந்து அவங்களோட ஆர்கன்ஸ் சுற்றி ஃபேட் டெவலப் ஆகிறதுனால. ஸோ அதனால் உங்கள் ஃபேட் பர்னிங் கண்டினியூவலாக நடக்கணும். நீங்கள் கேலரிக் டெபிசிட் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், நீங்கள் நார்மலாக ஒரு டயட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும், ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா ஃபேட் பர்னிங் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட லிவரால் மெட்டபலைஸ் பண்ண முடியல ஆல்கஹால்னால் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் கூட வரும், சரிங்களா? ஸோ அதனால் ஆல்கஹாலை கம்மி பண்ணுங்கள், தொப்பை கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்கன்னா சரக்கோட மட்டுமே நிறுத்துறீங்க. நிறைய பேர் அதில் கோக்கோ ஊற்றுவாங்க, ஸ்ப்ரைட்டை ஊற்றுவாங்க, ஃபேண்டை ஊற்றுவாங்க, சைட்டிஸ் சாப்பிடுவாங்க. சரக்கே எக்ஸ்ட்ரா கேலரிஸாக இருக்கும், அதுக்கும் மேலே இன்னும் கேலரிஸ் ஆட் பண்ணோன்னா எக்ஸசிவ் கேலரி கன்சம்ஷன் கூட நடக்குது. வெறும் விசரல் ஃபேட் ஆட் ஆகிறது மட்டும் பற்றி நான் பேசலை. ரெண்டாவதாகவே கார்போஹைட்ரேட் சாப்பிட்றத கம்மி பண்ணுங்கள். நீ என்னடா எல்லாரும் மாதிரியும் வந்து கார்ப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவாய்ட் பண்ணுங்கன்ட்டுலாம் சொல்ல, கம்மி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நீங்களே யோசிக்கலாங்க, எல்லாரும் கூடு தான் சாப்பிட்டாங்க, ரைஸ் தான் சாப்பிட்டாங்க, வேலை போய் செஞ்சாங்க, ஃபிட்டாக இருந்தாங்க, 90 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லாம். பட் ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க, சரிங்களா? பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் தோசை இட்லி சாப்பிட்றோம், லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிட்றோம், டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிட்றோம், அது பத்தாதுன்னு ஸ்நாக்ஸ் வேறு, மிக்சர், முறுக்கு, கேக்கு, பிஸ்கெட்டு எல்லாம் இறங்குது, டீ காஃபி இறங்குது சர்க்கரையோட. இது எல்லாமே இறங்கிட்டு இருக்கும் போது எப்படி சரிப்பட்டு வரும்? கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் when comes to எனர்ஜி, சரிங்களா? ஸோ அதனால் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும் நம்ம எனர்ஜிக்காக. பட் ஆனால் நமக்கு எங்கே எனர்ஜி தேவைப்படுது, எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டுலாம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணுங்கள், ப்ரோட்டீனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் எப்போ பார்த்தாலும் வந்து இட்லி தோசை அப்படின்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா முட்டை எடுத்துக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லாட்டினாலும் 2 தோசை சாப்பிட்றீங்கன்னா 1 தோசை சாப்பிடுங்க. கொஞ்சம் சட்னி அளவாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தால் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து, இல்லைனா சாம்பார் கூட 1 கப் எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி சிக்கனோ முட்டையோ சோயா சங்க்ஸோ கொஞ்சம் பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு ரைஸ் நீங்கள் வந்து ஒரு 300 கிராம் 400 கிராம் சாப்பிட்ருந்தீங்கன்னா 200 கிராமாக மாற்றுங்க, 100 கிராமாக மாற்றுங்க. இந்த மாதிரி ஸ்மால் ஸ்விட்சஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஓவராலாக லெஸர் கேலரிஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க டயட்டில். ஸோ அதனால் உங்களுக்கு கேலரிக் டெபிசிட் டயட் க்ரியேட் பண்ணுறது இன்னமும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 3, சரிங்களா? ட்ரான்ஸ் ஃபேட்ஸ்னால் என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் இருக்கும். இப்போ ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்னிங் பாயிண்ட் இருக்குங்க, சரிங்களா? இதையும் தாண்டி போகும்போது தான் ஃபேட் ஆக்சிடைசேஷன் அப்படின்னு நடக்கும். அந்த டைமில் சேச்சுரேட்டடோ அன்சேச்சுரேட்டடோ அந்த ஃபேட்டில், அதாவது ஆயிலோ பட்டரோ
என்ன இருந்ததோ அது வந்து அந்த ஹீட்டிங் பாயிண்ட்டுக்கும் போய் உங்களுக்கு அல்ட்ரா ப்ராசஸ்டாக அந்த சாப்பாடை வாயில் வச்சாலே தித்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. பரோட்டா, பிரியாணி, சிக்கன், ஃப்ரைட் சிக்கன், கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ், பர்கர், எல்லாமே சொல்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்குது. நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டீங்கனாலே இருக்குது. நம்ம வீட்டில் இருந்த சாப்பாடை சாப்பிட்டா இதை அவாய்டே பண்ணலாம். சரிங்களா. இந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையே இல்லை. இதை நீங்கள் எடுத்துக்கிட்ட போது அந்த டேஸ்ட்டுக்காகவே நீங்கள் இன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்கள் பெல்லி ஃபேட்டை போக போகிறதோ இல்லையோ நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஆனால் இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹார்ட்டுக்கும் நல்லதில்லை. 4வதா கட் ஹெல்த், ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட். இது என்னடா எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறியே அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இது காம்ப்ளிகேட்டடாக இல்லைங்க. நான் வந்து 1 வருஷத்துக்கும் மேலே இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டு, சரிங்களா, இதுதான் நம்மளை எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நம்மளோட வயிற்றை நல்லா பார்த்துக்கிட்டோம்னாலே வச்சுக்கோங்களேன், கொழுப்பு ஈஸியாக கிடைக்கலாம், முடி நல்லாயிருக்கும், ஸ்கின் நல்லாயிருக்கும், எல்லாமே வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும். அதான் சொல்ல வரேன், சரிங்களா. பட் ஆனால் நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது? நீங்கள் வந்து நிறைய ஃபைபர் சாப்பிடணும். நிறைய பொரியல், காய்கறி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த விஷயங்கள்லாம் உங்கள் டயட்டில் இன்னும் அதிகமாகவே எடுத்துக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட்டாக எடுக்க ஆரம்பிங்க. ஏன்ட்டு வந்து கேட்டிங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த ப்ரீபயோட்டிக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபராக பிரிக்கலாம், பாலிஃபினால்ஸாக பிரிக்கலாம், சரிங்களா. இந்த 2 விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற நல்ல கிருமிக்கான சாப்பாடு. ஸோ அதுக்கான சாப்பாடை நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகும். சாப்பிட்டு வளரும். அது சாப்பிட்டு வளர்ந்ததுனாலே உங்களோட பாடி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஃபைபர்லாம் வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இது நம்ம பாடிக்கு ரொம்பவே ஒரு தேவையான விஷயம், சரிங்களா. ஸோ அதனால உங்கள் வயிறு நல்லா ஆக இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கிரேவ் பண்ணுறது நிறுத்துவீங்க. உங்கள் ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கிரேவ் பண்ணுறது நிறுத்துறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னும் பெட்டராக ஃபேட் பர்ன் பண்ண முடியும். இன்னும் ஈஸியாக ஒரு கேலரி டெபிசிட் டயட்டில் இருக்க முடியும், சரிங்களா. ஸோ அதனால் நிறைய மோர் சாப்பிடுங்க, நிறைய தயிர் சாப்பிடுங்க. நீங்கள் டைரி ஐட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, பட் ஆனால் மேக் ஷுர் அது ஃபேட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ஹை ஃபேட் மில்க்லேருந்து நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேலரிஸ் இன்னும் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. ஸோ அதனால் இதையும் நீங்கள் மேட்டருக்கு எடுத்துக்கிட்டு ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க இப்போவே. 5வதா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா சூப்பர். பட் ஆனால் அது மட்டும் பத்தாது. இப்போ நானே கூட ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் போய் ஒரு பெரிய ஒர்க் அவுட் பண்ணிட்டு நாள் பூரா உட்காந்துட்டு வேலை பார்க்குறது மட்டுமே வேலையாக வச்சுருந்தோம். ஆப்வியஸாக நம்ம எல்லாரும் வேலை பார்க்குறோங்க. பட் ஆனால் ஒரு ஒர்க் அவுட் மட்டும் எப்படி பற்றும்? இப்போ நம்ம ஏதாவது டைப் ஆஃப் கார்டியோவோ ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கோ இந்த மாதிரி ரொம்ப இன்டென்சிவான ஆக்டிவிட்டி ஒரு நாளில் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாடி வந்து காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 400 கேலரி 500 கேலரி ஒரு செஷனில் பர்ன் பண்ணுறீங்கன்னா, உங்கள் நாள் வந்து இன்னமும் ஸ்லோ ஆகிறது என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா? மேபி டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, எல்லாம் எந்திரிக்காத கூடாது, நம்ம அப்படியே உட்காந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து இன்னும் கேலரி சேவ் பண்ண பார்க்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? 2 ஒர்க் அவுட்டாக பண்ணலாம். அது நிறைய பேருக்கு முடியாது, எனக்கே தெரியும், என்னாலையும் பண்ண முடியல. பட் நான் அதை விட என்ன தெரியுமா பண்ணால், நீங்கள் நிறைய ரிமைண்டர் செட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் ஆக்டிவாக இருக்க பாருங்கள். நிறைய தண்ணி குடிங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால நிறைய வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறனால இன்னும் எந்திரிச்சு நிறைய நடக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் நிறைய தண்ணி ஃபில்அப் பண்ணும் பாட்டில் அப்படிங்கிறதுனால திருப்பி நடக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளில் ஒரு ஸ்டெப் கவுண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஜென்ரலாகவே ஆக்டிவாக இருப்பீங்க. ஒரு 10,000 ஸ்டெப் முடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து 2000 ஸ்டெப்லேயே இருக்கீங்க, இல்லாட்டி 4000 முடிக்கிறது கூட திணறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், அது ரொம்ப ஓவர் கில்லாக இருந்தோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 நிமிஷம், சாப்பிட்றதுக்கப்புறம் 5 நிமிஷம், இந்த மாதிரி க்ரியேட்டிவான வேஸ். ஃபோன் பேசும்போது கூட நீங்கள் நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களால் இன்னும் நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். ஸோ இன் அ வே யூ ஆர் டெஃபினெட்லி ஸ்டாப்பிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் கெய்னிங் மோர் பெல்லி ஃபேட். அதுக்கப்புறம் ஏற்கனவே பெல்லி ஃபேட் இருந்தேன்னா அது கரைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். வாக்கிங் பற்றி ஃபுல் பெனிஃபிட்ஸ் நான் வந்து ஒரு யூடியூப் லாங் ஃபார்மேட் வீடியோலேயே பண்ணியிருக்கேன். அது கமெண்ட் செக்ஷனில் பில் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 டிப்ஸ் ஃபார் கோல்டன் ரூல்ஸ் ஃபார் ரெடியூசிங் பெல்லி ஃபேட் ஆர் கீப்பிங் இட் அவே ஃபார் எவர் முடிஞ்சிருச்சு, சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு என்ன வேணும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போக மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் லைக்கை தட்டி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, டாடா.